பன்னீர் வந்து சுட்டியான பையன். பட் ஆனால் அவன் வந்து ரொம்ப திறமையான பையன் கூட. அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா மியூசிக் விளாடுவான். அவனோட ஃபேவரட் வந்து பொங்கோ நல்லா விளாடுவான். டெம்பரின், அப்புறம் ட்ரம் கூட விளாடுவான். சர்ச்சிலலாம் கூட வந்து மியூசிக் விளாடுவான். வீட்டில் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறப்ப கூட நம்ம வீட்டில் பொங்கோ இருக்கும், ஸோ ப்ளே பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. அப்புறம் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து சின்ன வயசுலேருந்தே பந்து விளாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஃபேவரட் கிளப் வந்து MU. அப்புறம் வேர்ல்ட் கப்லாம் வந்து விடாமல் பார்த்துருவான். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாட்டி மொரட மாதிரி இருப்பான், பட் ஆக்சுவலி இல்லை, ரொம்ப கைண்டான ஒரு பர்சன்னு. எதை வச்சு கைண்டான பர்சன் சொல்கிறேன்னா, வீட்டில் எல்லாருமே சேட்டை பண்ணுவாங்க. அப்புறம் அப்பாக்கிட்ட வந்து அவன் மாட்டிக்குவான், வாலண்டியர் பண்ணி வாங்கிட்டு மற்றவங்கள கூட காப்பாற்றி விட்டுருவான். அப்புறம் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம் எவ்ரி இயர். அப்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீருக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்னால் மட்டன் கறி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வைக்கிற மட்டன் அம்மா வைக்கிற மட்டன் கறி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இது வந்து ஒரு மோமெண்ட்டில் வந்து அவன் சொல்லியிருந்தான். சம்டைம் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து விசிட்க்கு போயிருந்தப்போ சொல்லியிருந்தான், ஒரு 10-12 வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா வைக்கிற மட்டன் கறி சாப்பிட்டு அப்படின்னு. இப்போது பன்னீர் வந்து என்கிட்ட சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம், நீ எனக்காக இருப்பியா அப்படின்னு கேட்க வேண்டாம். அது வந்து தன்னால் நடக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி எதுவுமே வந்து நாங்கள் கேட்டோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளார நாங்கள் செஞ்சுக்கல. அது வந்து தன்னால். அவன் என்கிட்ட சொல்லாட்டினாலும் அவனுக்கு தெரியும் அக்கா இருக்கும், எனக்காக கடைசி மட்டும் இருக்கும்னு. அது வந்து அந்த ஃபீல். பன்னீர் வந்து 27 27 வயசில் தான் அரெஸ்ட் பண்ணினது. பட் ஆனால் அதுக்கு முன்னே ஒரு 7 to 8 years அவர் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ விச் மீன்ஸ் when he was 19 or 20 he already left ஹோம் டவுனை லெஃப்ட் பண்ணி சிங்கப்பூர் போயிட்டாங்க வேலை செய்கிறதுக்கு. இதுதான் வந்து ட்விஸ்ட்டு. லைஃப் வந்து நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போவோன்னு நம்மளுக்கே தெரியாது. டோஸ் டேஸ் பன்னீர் வந்து ஸ்கூலிங் டைம் வந்து அவனுக்கு படிக்கிறதுனா பிடிக்காத ஒரு விஷயம். இப்போது வந்து அவன் படிக்காத புக்கே இல்லை, அவ்வளோ புக்கு படித்தாச்சு. அவ்வளோ இது லைக் ரீடிங் தான் அவனோட டேஸை வந்து அவன் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்துகிட்ருக்கான்னா ரீடிங்கில். ஹீ இஸ் லைக் எட்யூகேட்டிங் ஹிம்செல்ஃப். அவனோட நாலேஜை வந்து அவன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரான். நிறையா வெளியில் இருக்கிற நம்மளுக்கே தெரியாத ஆட்டர் போயட்ரிஸோட பேரெல்லாம் அவனுக்கு தெரியும். நாங்கள் விசிட்க்கு போகிறப்ப வாரம் ஒரு போய்ட்டரோட பேர் சொல்லி இல்லைன்னா ஒரு புக்கு பேரை சொல்லி அந்த புக்கு கேட்பான், எங்களுக்கு வாங்கிடுவாங்க. ஐ டோன்ட் நோ எப்படி தான் வந்து அவன் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறான்னு. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு சொல்லுவான், இதை போய் படிங்க அதை படிங்கன்னு. அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்தா வந்து அந்த நெப்போலியன் அந்த வாரியரோட இது மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். லைக் ஆல் த அந்த இன்ஃப்ளூயன்சிங்கான பீப்புள் பற்றி விக்கிபீடியா கேட்டுகிட்டு இருப்பான். அப்புறம் மறு மாதம் பார்த்தா போயமாக படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ எனக்கு தெரில எப்படி சொல்கிறதுன்னு. பட் ஹீ ரீட்ஸ் அ லாட். ஆனால் வந்து இந்த இப்போப்போ ஐ திங்க் அப்படி இன்கேஸ் அவன் பன்னீருக்கு வெளியே வர வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவன் வந்து லா கூட படிக்கலாம். அவனோட இப்போ அவனோட லெவல் வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே வந்து அதுக்கு தகுதியானதாக இப்போது இருக்குது. நிறையா கேஸ்லாம் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நிறையா இன்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவனோட கேஸ் மட்டும் இல்லை மற்றவங்களோட கேஸ்லேயும் நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து 2-3 பேர் வந்து அதில் வெளியும் போயிருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டான். ஒரு வாட்டி வந்து ஒரு குவெஸ்டின் வந்துச்சு, பன்னீர் வந்து உள்ளுக்கு வந்து என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான். நீண்ட காலகட்டத்துக்கு ஒரு லாங் டேர்முக்கு வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பன்னீர் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், எனக்கு டைமே பத்தலை அப்படின்னு. நான் சொன்ன குத்திருவேண்டா ஒன்று அப்படின்னு.
அவனுக்கு அவ்வளோ இருக்கான் படிக்கிறதுக்கு, படித்து அந்த மாதிரி. ஸோ பேசிக்லி இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹவ் ஹீ இஸ் ஆக்கியூபையிங் ஹீஸ் டைம் இன்சைட் செல்லில் வந்து எப்படின்னா, லைக் ஹீ இஸ் இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். டசன்ட் மீன் தட் ஹீஸ் பின் லாக் டவுன் இன் த ப்ரீசன். அதனால் அவன் வந்து முன்னேற முடியாது, அவனோட நாலேஜை வளர்த்துக்க முடியாது அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் வந்து அந்த செல்லில் தான் போட்டு அடைக்க முடியும், மூளைக்கு வந்து லாக் பண்ண முடியாது. அது அந்த க்ரோத் வந்து உங்களால் கை வைக்க முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் நம்ம வந்து டெட் ரோவில் இருக்கிறோம், அதனால நம்ம இதுக்கப்புறம் படித்து என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி இல்லை. நாளைக்கு நம்ம போகிறோன்னு இருந்தால் கூட இன்றைக்கி லேர்ன் பண்ணுனா கூட ஓகே தான். பிகாஸ் எவ்ரிடே வந்து லேர்ன் பண்ணலாம்ல, ஏதாச்சும் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். இத்தனை வருஷம் இவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் டெட் ரோவில் இருந்துக்கிட்டு சாங்ஸ் எழுதி அதை 3 டிஃப்ரெண்ட் சிங்கரை வந்து அதை பாட சொல்லி அதை சிங்கிள்ஸ் வெளியாக்கி நம்ம அதுக்கு ப்ராப்பரான வந்து லான்ச்சிங்கை செஞ்சு நம்ம என்ஜிஓ மூலிமா லான்ச்சிங் செஞ்சு பன்னீர் அவ்வளோ போயம் எழுதி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அவனும் ஸ்ட்ராங்காக இருக்கான், நாங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். பன்னீரோட இந்த பாசிட்டிவிட்டி வந்து எங்கேருந்து அது ஜெனரேட் ஆகுதுன்னு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து பன்னீருக்காக ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க. I can say that in the 11 years 1 month கூட பன்னீரை பார்க்காம இருந்ததில்ல. அந்த கோவிட் டைம் தவிர்த்து எவ்ரி மந்த் முன்ன ரிமாண்டில் இருக்கிறப்ப ஒன்ஸ் அ மந்த் or twice a month. ஆனால் எப்போ அவன் வந்து கான்டாம் செல்க்கு போனதுலேருந்து வீக்லி பேசிஸ் நம்ம அவனை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவள் பன்னீர் சாங் எழுதினார்ல, நான் வந்து இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சிங்கர் வேணும், அந்த ரிதம் வந்து அவன் படித்து காட்டுவார் பன்னீர் இந்த மாதிரி இருக்கும்னு. ஸோ அதை நம்ம கேட்டுட்டு நம்ம போய் படித்து காட்டணும். அப்புறம் சிங்கர் கூட அவர் தான் சூஸ் பண்ணுவார். மலேசியா சிங்கர் இருக்காங்களே, லைக் முல்லை பாட்டு பன்னீரோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து sang by சந்தேஷ். சந்தேஷ் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் சிங்கர் இன் மலேசியா. அப்போது இந்த பாட்டு வந்து எனக்கு சந்தேஷ் வந்து படிக்கணும், நீங்கள் போய் சந்தேஷை வந்து அப்ரோச் பண்ணுங்கள், இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு. அது முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் சென்று நான் இன்னொரு பாட்டு வெளியாக்க போகிறேன்னு சொன்னான். அந்த மாதிரி 3 பாட்டு வெளியாக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ டேர்ன் பண்ணியிருக்கு ரைட்டிங்க்கு அப்படின்னு. அப்புறம் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வேணும், ப்ரொஃபஷ்னல் ரைட்டராக ஆகிறதுக்கு நான் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அப்போ புக்கெலாம் வாங்கி கொடுத்தோம். அப்போ அதெல்லாம் படித்து அப்படியே அவர் ஒரு மாதிரி லெவல் அப் பண்ணிட்டார். அப்புறம் போயம்ஸ் எழுதி அப்புறம் அந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பப்ளிஷிங் கம்பெனி, அப்புறம் அதுக்கு உண்டான வேலைகள் இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செபரான் கசி என்ஜிஓட ஃபவுண்டர் வந்து பன்னீர், பட் இதோட பிரசிடென்ட் வந்து என்னோடய சிஸ்டர் ஏஞ்சலியா. ஷீ ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப் ஐ வுட் சே. ஏன்னா அது வந்து இதை இனிஷியேட் பண்ணிச்சு. எனக்கு பன்னீர் வந்து 2019 வந்து நான் வந்து ஒரு என்ஜிஓ ஃபவுண்ட் பண்ணணும், எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டைம் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்டிங்கில் இருந்தேன். அப்போது என்னோடய சிஸ்டர் வந்து அப்போ தான் கிராஜுவேட் பண்ணிட்டு அது அப்போ தான் வந்துச்சு. அப்பயே அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுக்காக அது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஒரு ஆர்டினரி பீப்புள் தெரியுங்களா, நம்மளுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஸோ அதை படித்து ரீட் பண்ணி இதை எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது, கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணோம், இந்த அப்ரூவல் வேணும் அந்த அப்ரூவல் வேணும், அந்த மாதிரி அவ்வளோ வேலை செஞ்சு அந்த என்ஜிஓ வந்து திறந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபண்ட் தேடுறது எல்லாமே என்டையர் இந்த ஒர்க் வந்து ஏஞ்சல் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து அவன் சொல்கிற வேலையை நாங்கள் செஞ்சு நாங்களும் க்ரோ பண்ணியிருக்கோம். நிறையா எங்கள் கான்டாக்ட்ஸு, நாங்கள் பீப்புள்கிட்ட பேசுகிறது, லைக் நிறையா விஷயம், லைக் வி லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அவன் ஐடியா கொடுப்பான் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஆஃப்னேஜில் போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து மலேசியன் ப்ரீசனில் போயிட்டு லைக் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணினோம். அந்த ரமடான் மாதம் இருக்குல்ல, ஹரிராயாக்கு முன்னே ரமடான் மாதம் புக்கா போசா டைம் வந்து மலேசியா ப்ரீசன் காஜாங் ப்ரீசன் இருக்குல்ல, அங்கே வந்து எல்லா ப்ரீசனர்ஸ்க்கும் வந்து நம்ம புக்கா போசா அந்த சாப்பாடு ப்ரொவைட் பண்ணோம் நம்ம என்ஜிஓ மூலிமா. இன்னொரு இது வந்து ஒரு ரூமாக்கு பஜிகான் இருக்குது, ஆஃபனேஜ் ஹோம் இருக்குது ஒரு
கேஎல்ல. அந்த ஹோமில் வந்து பன்னீரோட பர்த்டேவை வந்து நம்ம அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு அங்கே ஃபுட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 2000 ரிங்கெட் டொனேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் அவன் பண்ண சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி வந்து யோசிக்கிறப்ப அவன் வந்து யோசிக்கிறான், இதெல்லாம் வந்து நீ இருக்கிற இடமே ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. பிகாஸ் டெட் ரோல் இருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ நீ ஒன்றை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நீ வந்து ஒரு வழியை ஏற்படுத்தணுமே ஒழிய நீ வந்து மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும். ஈவன் நம்மளுக்கு வந்து ஃபன் இல்லாட்டினா கூட நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் ஃபன் இல்லைன்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னோடய சிப்ளிங்ஸ் நாங்கள் சிப்பின் பண்ணியே நாங்கள் அந்த ஒரு எங்களால் முடிஞ்ச மட்டும் நாங்கள் அதை பண்ணிடுவோம். பன்னீர் அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு எனக்கு நியூஸ் வரலை. எனக்கு என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, அந்த ரெண்டிங் பிளேஸில் அவன் தங்கியிருந்தால அந்த வீட்டில் அந்த அக்கா வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, பன்னீர் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டான், வூட்லண்ட்ஸ்க்கு போயிட்டான். பட் ஆனால் இங்கே உள்ள பசங்கள்லாம் வந்து என்னமோ சொல்கிறாங்க, வூட்லண்ட்ஸில் வந்து என்னமோ ப்ராப்ளமாக அவனை வந்து பிடிச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல, அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. எனக்குமே வந்து சொன்னப்போ தெரில. எனக்கு இது தெரிஞ்சு இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டோன்னே நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, நானும் பன்னீருக்கு ஃபோன் பண்ணுறேன், கிடைக்க மாட்டுது. தென் வி வெயிட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. 24 hours என்னால் அவனுக்கு காண்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன், நம்ம போய் பார்க்கணும், என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு. அப்புறம் அப்பா கேஎலுக்கு வந்துட்டோன்னே தென் வி வெண்ட். நாங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு நாங்கள் வந்து அவனை தேடணும். இன்ஃபேக்ட் வூட்லண்ட்ஸ் பாலாய் போலீஸில் கூட பன்னீரை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம், எங்கன்னு தெரியலன்னு. ஸோ ஒரு 2-3 days ஆயிடுச்சு அவனை ஃபைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு லாயர்கிட்ட அவனோட பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து செக் பண்ணிவிட்டு, அப்படி செக் பண்ணுறப்ப தான் வந்து தெரிஞ்சிச்சு அவன் வந்து சிஎன்பி கூட வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்கான் அப்படின்னு. அப்போது அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஆஃபீஸரோட நம்பரு கூட எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் தான் அவங்கள அப்ரோச் பண்ணினேன். அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், பன்னீர்செல்வமோட சிஸ்டர் நான் வந்து கேள்விப்பட்டேன் பன்னீர் வந்து உங்கள் கஸ்டடியில் இருக்காங்க, மே ஐ நோ அது என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ தான் அவங்க வந்து வர சொன்னாங்க, சிஎன்பிக்கு வர சொன்னாங்க. அப்போ நான் அப்பா அம்மா போனோன்னே ஒரே ஆளை அலோவ் பண்ணாங்க உள்ளுக்கு. தென் என்கிட்ட சொன்னாங்க, இவன் இந்த க்ரைமுக்கு வந்து பிடிப்பட்டிருக்கான். ஸோ இது பண்ணுனா சார்ஜ் பண்ணினா வந்து டெத் சென்டென்ஸ் அப்படின்னு. அப்போ கூட எனக்கு அது வந்து என்னால் நம்ப முடியல. ஆரம்ப காலத்தில் ஃப்ரம் 2014லேருந்து 2018 மட்டும் நாங்களும் வந்து ஒரு மற்ற இன்மேட் ஃபேமிலி மாதிரி தான் கொஞ்சம் தயக்கம் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அந்த தயக்கம் இருந்தனால நம்ம வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணலன்னு இல்லை, அந்த தயக்கமும் இருந்துச்சு, ஆனால் சப்போர்ட்டும் பண்ணினோம். நாங்கள் வந்து போயிட்டு வந்து அவனை பார்த்துக்கிட்டு ஸ்லோலி பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். 2018 வந்து அப்பீல் டிஸ்மிஸ் ஆன பிற்பாடு ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தோம். அந்த டைம் கூட ஸ்டில் எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் பன்னீர் வந்து கண்டினியூவஸ்லி ஒரு 1 month நான் விசிட்க்கு வந்துக்கிட்டே இருந்தேன். கிளெமன்சி ஒண்டி தான் இருக்குது அந்த காலகட்டம். எவ்ரி வீக் நான் வர ஆரம்பித்தோன்னா பன்னீர் வந்து ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், அக்கா இந்த ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்பேரண்டாக போவாட்டினா வந்து முடியாது, இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற ஒரு கட்டாயத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். பிகாஸ் இதுக்கு முன்னே நம்ம செஞ்ச விஷயம் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ நம்ம வேறு மாதிரி அப்ரோச்சை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் மோட்டில் இருந்தேன், இவன் என்ன சொல்ல வரான்னு. அப்போது வந்து அவன்கிட்ட சொன்னால் நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணணும், ஓப்பன் அப் பண்ணி நம்ம பிரச்சனை என்னான்னு மற்றவங்ககிட்ட சொல்லணும், நம்ம என்ன இப்போ ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஹெல்ப் வேணும், நம்ம ஹெல்ப் சீக் பண்ணணும், எந்த ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம வந்து தேடணும், நம்ம வந்து இதை வந்து வெளிப்படையாக பேசணுன்னு. அப்போது நான் சொன்னேன் அவன்கிட்ட, எப்படி வெளிப்படையாக பேசுறது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கேள்விலாம் நான் எழுப்பினேன். அப்போ பன்னீர் வந்து என்கிட்ட சொன்னால், நீ வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பாரு, எப்படி பார்க்கணுன்னா நீ வந்து டெட்ரோ இன்மேட்டில் கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் நீ வந்து அவுட் ஷைன் பண்ணுவ, இது இப்போ இல்லாட்டினாலும் லேட்டர் இது வந்து நடக்கும் எப்படின்னு பன்னீர் வந்து என்னை 4 வாரம் கன்வின்ஸ் பண்ணினான். மேல வந்து பன்னீருக்கு எக்ஸிக்யூஷன் நோட்டீஸ் வந்துருச்சு 2019. அந்த எக்ஸிக்யூஷன் நோட்டீஸ் வந்துச்சுல, அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கள் லைஃப்பில். எனக்கு எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு என்னோடய தம்பியோட உயிர் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு ஒழிய
இந்த சொல்கிற இந்த மானம் மரியாதை ஆல் தீஸ் திங்ஸ் நம்மளுக்கு வந்து அது பெருசாக தெரியல. பிகாஸ் அந்த பாசம் அந்த உயிருக்கு முன்னால் இது எதுவுமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ 2019க்கு பிற்பாடு நாங்கள் வந்து அதை பப்ளிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து நிறையா வந்து ஹேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க தான், லைக் காமெண்ட்லாம் வந்து ரொம்ப பேடாக வந்து போட்டாங்க தான், அவன் இதை பண்ணினா அதனால் டிசர்வ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஹூஎவர் கிவிங் நெகட்டிவ் கமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருங்க, அது உங்களோட வியூ. ஸோ உங்களோட வியூவை மாற்றுறதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுற பாசிட்டிவ் வியூ கூட இருக்குது. நாங்கள் எங்களை எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அவமானன்றது ஒன்றும் இல்லை. பிகாஸ் மிஸ்டேக் வந்து யாருனாலையுமே பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளால கூட மிஸ்டேக் கமிட் பண்ண முடியும். நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு எஜுகேட்டடான ஒரு பர்சன் கூட ஒரு ட்விஸ்ட்டில் வந்து மிஸ்டேக் நடக்கலாம். அது வந்து அவங்க அறியாமையினால நடக்கலாம். ஸோ அதனால அவங்க கெட்டவங்களாக ஆயிடுவாங்களா? ஸோ அந்த மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த மாதிரி. நம்மளுக்கு கன்சிடர் வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு ஓவர்சீ கண்ட்ரி. ஸோ எதுவுமே தெரியாது. இங்கே எப்படி ட்ராவல் பண்ணுறது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, எம்ஆர்டியில் இங்கே ப்ராசஸ் எப்படி, எஸ்ஜி அரைவல் நம்ம எப்படி பண்ணுவோம், இதெல்லாம் எதுவுமே தெரியாதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணினோம். நிறையா வந்து காசு செலவாகிச்சு. பிகாஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்ச்னால எல்லா விஷயமும் அந்த மாதிரி தான், A to Z எல்லா விஷயமும் அந்த மாதிரி தான். லீகல் சிஸ்டம் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அவன் என்ன க்ரைமில் கமிட்டாக ஆயிருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கே 1 year கிட்ட ஆயிடுச்சு. அந்த டயமோஃபின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கூட தெரியாது. கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு என்னது, செகண்ட் என்னது, அடுத்து என்ன அவென்யூ நம்மளுக்கு இருக்குது, என்ன நம்ம பண்ணலாம், ட்ரையலுக்கு போகிறதுக்கு முன்னே வேறு ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து படிப்படியாக தான் கற்றுக்கிட்டு இது கற்றுக்கிறதுக்கு பின்னால் நிறையா பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்குது. ஃபைனான்ஸ் நிறையா காசு செலவாகிருக்கு. அப்புறம் டைம் வந்து வீணாகிருக்கு. இமோஷ்னல் ஸ்ட்ரகிள் நிறையா இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் இவ்வளோ கஷ்டம். இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு காலகட்டத்தில் நான் வந்து மக்களுக்கு, சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இருக்கட்டும், டெட் ரோவில் இருக்கிற எல்லாருமே வந்து தெரிஞ்சு இந்த தப்பை செஞ்சுட்டு இங்கே வந்து அவங்க லைஃப்பை வந்து ரிஸ்கில் வச்சுட்டு உக்காந்துருக்கிறவங்க கிடையாது. சர்க்கம்ஸ்டன்சஸ், அவங்களோட சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவங்கள அங்கே வச்சுருக்கு. பட் ஆனால் அவங்க தப்பை உணர்ந்துட்டு இத்தனை வருஷம் ஆல்ரெடி தண்டனை வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. 10 வருஷம் 12 வருஷம் இப்படி அவங்களோட தப்பை அவங்க உணர்ந்து ஒரு நல்ல மனுஷனாக மாறி வாழணும்னு நினைக்கிறப்ப அந்த அவங்களோட ரைட்ஸை டினை பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லாருமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுல வந்து தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கக்கூடாது? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒஃபெண்டர், அவங்க வந்து அறியாமையினால் அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை திருந்தி வாழ்கிறதுக்கு ஏன் நம்ம ஒரு வழியாக இருக்கக்கூடாது? பிகாஸ் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கும் லவ் ஒன் இருக்காங்க, குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு கூட அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு புரியணும். நம்ம வந்து உயிரை எடுக்கிற ஒரு பொசிஷனில் நம்ம இல்லை. ஸோ அதனால் ஆனால் வந்து அது ஒரு பிடிவாதமாக நான் இப்படி செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு ஒரு அடிப்படையில் இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க வந்து டிசர்வ் செகண்ட் சான்ஸ். அதுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன தேவை, லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ரீஹாபிலிட்டேஷன், இல்லை வந்து லாங் சென்டென்ஸ் சர்வ் பண்ணிட்டு கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணுறது நிறையா இருக்குது. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், ஆல்டர்னேட் பனிஷ்மெண்ட் நிறையா இருக்குது. டேட் சென்டென்ஸ் தான் வந்து ஒரு சொல்யூஷன்னு கிடையாது. உயிரை எடுத்து சாவை அடித்து போட்டுட்டா ஓகே, அவங்க செஞ்ச க்ரைம்க்கு அது வந்து ஆஃப்செட்டாக ஆயிடுச்சு, அப்படி வந்து அது அர்த்தம் இல்லை. ஸோ ஆனால் வந்து மக்கள் வந்து இன்னும் எழும்பணும். அவங்களோட கருத்து, அவங்களோட வியூஸை வந்து ஓப்பன்லி வந்து அவங்க சொல்லணும் ஸ்டேட்கிட்ட. இதுதான் வந்து நான் வந்து மக்கள்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மை பிரதர். அங்கே ஒன்றும் என் பிரதர் மாதிரி அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு செகண்ட் லைஃப்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமே அப்படின்னு.
ஹேஸ் அ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரியாக இருந்துக்கிட்டு சாவடிக்கிறது தான் வந்து ஒரு முடிவுன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களே, வந்து அவங்க அதை மாற்றணும். அதுக்கு பதிலாக நீங்கள் நிறையா யோசித்து வேறு மாதிரி மெத்தட் கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் இன்னும் ஷைன் பண்ணுவீங்க ஹேஸ் அ கண்ட்ரி.